வணக்கம் தமிழ் மக்களே. தாவேகா கட்சியினர் ஒரே ஒரு விஷயத்துல, அதாவது இலவசம் குடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்துல கடந்த 3 to 6 மாசத்துல எத்தனை யூ-டர்ன் எடுத்திருக்காங்க பாருங்க. முதல்ல படங்கள்ல இந்த இலவச மிக்ஸிகள், கிரைண்டர்கள் இதை எல்லாத்தையும் தூக்கி போடுற மாதிரி காட்சிகள் வச்சாங்க. அதாவது இவங்க இலவசங்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை செய்தாங்க. கோயம்புத்தூர்ல சமீபத்துல நடந்த ஆர்ப்பாட்டத்துல அவங்களோட கட்சியினர் வேண்டாம் வேண்டாம் உதவித்தொகை வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம் அப்படின்னு கோரஸா எல்லாரும் குரல் கொடுத்தாங்க. காஞ்சிபுரத்துல நடந்த மக்கள் சந்திப்புல திரு விஜய் அவர்கள் மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவோம், ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு வேண்டும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு இருசக்கர வாகனம் வேண்டும், கார் தான் லட்சியம் அப்படின்னு அவங்களோட பொருளாதாரத்தை நாங்க உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனே மீடியால இருந்து எல்லாரும் என்ன சார் இதெல்லாம் இலவசமா கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல இலவசமாலாம் நாங்க எதுவும் தர மாட்டோம், மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவோம், அவங்களே அதையெல்லாம் வாங்கிக்கிற அளவுக்கு அவங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றுவோம் அப்படின்னு சொல்லி கட்சியினர் எல்லாரும் முட்டு கொடுத்தாங்க. அடுத்து இப்போ ஈரோடு கூட்டம். இந்த கூட்டத்துல திரு விஜய் அவர்கள் சொல்றாரு, நாங்க இலவசத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. இலவசம் அப்படின்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? இது மக்களோட வரி பணம். இதை நீங்க இலவசம்னு சொல்லக்கூடாது. அடுத்து இலவசம்னு கொடுத்துட்டு நாங்க அதை இலவசமா கொடுத்தோம் அப்படின்னு நீங்க சொல்லி காட்டுறீங்களே, அதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த விஷயத்துல என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்சின்னா ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு நிலைப்பாடு இருக்கணும். ஒரு மீட்டிங்லயும் ஒரு நிலைப்பாடுங்கிறது என்ன மாதிரியான கொள்கைன்றது எனக்கு புரியல. இதுல என்னோட கேள்வி என்னன்னா, தாவேகா கட்சியோடைய சகோதரி கேட்கிற மாதிரி ஒண்ணுக்கா இப்படிக்கா சொல்லுங்க, இல்லனா அப்படிக்கா சொல்லுங்க, ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. அதாவது ஓட்டுக்காக இப்படி மாத்தி மாத்தி பேசி மக்களை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.